Okay, so Namaskar everyone. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய பேர் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணாதனால மின்னுக்கு உள்ள பவன் முக்தாசனாவும் சூரிய நமஸ்காரமும் நீங்க வந்து ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ராக் போஸ்ட்ல இருந்து அண்ட் தென் ஆசனா ஆஃப் த டே இன்னைக்கு உள்ள ஆசனா ஆஃப் த டே வந்து உங்களுக்கு நான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிவர்ஸ் டேபிள் டாப் போஸ். ரிவர்ஸ் டேபிள் டாப் போஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ முத ப்ராக்டிஸ் பார்க்கலாம். ஓகே, கம் டு த மேட். ஓகே, ஸோ ரிவர்ஸ் டேபிள் டாப் போஸ் வந்து ஓகே, கால் வந்து நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும், ஸ்ட்ரெச் ஃபார்வர்ட் அண்ட் தென் வந்து உங்களோட பாம்ஸ் வந்து உங்க சைட் ஆஃப் ஹிப்ல இருக்கணும். ஓகே, இந்த இது வச்சுட்டு இந்த பேலன்ஸ்ல வச்சுக்கோங்க. அண்ட் தென் இங்க இருந்து உங்க பாம்ஸ் வந்து எங்க போறோம்னா ஒரு 1 2 3 ஒரு 3 பாம்ஸ் டிஸ்டன்ஸ்ல பின்னாடி வைக்கணும். ஓகே, பின்னாடி வச்சுட்டு அண்ட் தென் உங்களோட கால் வந்து என்ன பண்ணணும், லைட்டா லைட்டா வந்து பேண்ட் பண்ணிட்டு அண்ட் தென் இங்கே லிஃப்ட் யோர் பாடி அப். ஸோ இங்க இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, தென் மறுபடியும் கீழே, அப்புறம் மறுபடியும் மேல அண்ட் தென் மறுபடியும் கீழே. ஸோ நீங்க இந்த மாதிரி கீழே வர்றப்ப நீங்க கீழே வர்றப்போ உங்களோட ஹிப் வந்து கீழே வந்து டச் பண்ணக்கூடாது. டேபிள் போஸ்ட்ல இருக்கீங்கல்ல, அண்ட் தென் கீழே வர்றப்ப நீங்க வந்து கால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா உங்களோட இது வந்து கீழே வந்து உங்களோட ஹிப் வந்து கீழே படக்கூடாது. தென் மறுபடியும் இது வந்து ஒரு 10 ரவுண்ட்ஸ். 2 3 4 5 6 7 8 9 10. Come down. Slowly come down. So இது வந்து நீங்க ரொம்ப வேகமா செய்யாம மெதுவா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரீதிங் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். வேகமா செஞ்சீங்கன்னா, ஏன்னா இந்த மாதிரி போஸ்ட்லாம் நம்ம ரொம்ப அன்னாடிக்கும் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி போஸ்ட் நம்ம வந்து டைனமிக், இப்ப இன்னொரு ஆசனாவும் ஒரு 2 ஆசனா இல்ல 3 ஆசனா காம்பினேஷனா வந்துச்சுன்னா அது வந்து டைனமிக் ஆசனான்னு சொல்லுவாங்க. சோ என்னைக்குன்னா நீங்க டைனமிக் ஆசனா செய்றீங்களோ அந்த நீங்க வந்து ரொம்ப வேகமா செய்யாம கொஞ்சம் மெதுவா அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரீதிங் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்த அப்பனாசனம் ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சஸ் வந்து நம்ம பண்ண போறோம். சோ இதுக்கு வந்து என்ன பண்ண போறோம், லைன் டவுன் ஆன் யுவர் மேட், லைன் டவுன் ஆன் யுவர் மேட் அண்ட் தென் உங்க கால் வந்து கொஞ்சம் நீங்க உங்களோட ஹிப் கிட்ட வச்சுக்கலாம். அண்ட் தென் என்ன பண்ணணும், உங்களோட ஒரு கால் வந்து ஹக் பண்ண போறீங்க, இப்படி உள்ளுக்குள்ள இருந்து ஹக் பண்ண போறீங்க. ஓகே, உள்ளுக்குள்ள இருந்து ஹக் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ண போறோம்னா இப்படி ஸ்ட்ரெச் பண்ண போறோம், ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சஸ் பண்ண போறோம். ஸோ இது வந்து ஒரு 10 times, eachly 10 times. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சஸ்ல வந்து உங்களோட பிரீதிங் வந்து நார்மல் பிரீதிங்ல வந்து நீங்க இருந்து இன்ஹேல் எக்ஸேல் பண்ணி வந்து நீங்க செய்யலாம். ஓகே, அண்ட் தென் லெஃப்ட் சைட் 1 2
3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே. சோ இந்த மாதிரி நீங்க வந்து ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சஸ் செய்யறப்ப என்ன ஆகும்னா, சில சமயம் வந்து இப்ப நம்ம கால் வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்றோம்ல, ஸ்ட்ரெயிட்டன் பண்றப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்மளோட நம்மளோட கால் வந்து இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட் பண்றோம். ஸ்ட்ரெயிட் பண்றப்ப இப்படி வந்து நம்ம நீ வந்து மடங்கி இருக்கும். சோ இந்த மாதிரி ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சஸ் நீங்க பண்றப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெச்சஸ் அங்க கிடைக்குது. சோ இப்ப நெக்ஸ்ட் வந்து நீங்க ஆசனா ஆஃப் த டே செய்யறப்ப அட்லீஸ்ட் உங்களுக்கு ஏற்கனவே நீங்க அந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணாம செய்யறதுக்கும் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி செய்யறதுக்கும் அந்த டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். ஓகே. சோ தென் இப்ப மூணாவது போஸ்ட் வந்து இதுவும் வந்து டைனமிக் வெர்ஷன்னு சொல்லலாம். அதாவது ஸ்கந்தாசனால இருந்து பரிவித்த பரிவித்த ஜானு சீர்ஷாசனாவை வந்து நம்ம செய்ய போறோம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து மலாசனால உட்காந்துக்குவீங்க. அண்ட் தென் இப்படி வந்து உங்க ரைட் லெக் வந்து ரைட் சைட் கால் ஸ்ட்ரெச் பண்ணி நீங்க வந்து ஸ்கந்தாசனா பொசிஷன்ல உட்காந்துருவீங்க. ஓகே. சோ உட்காந்துட்டு ஓகே ஓகே ஸ்கந்தாசனால உட்காந்துட்டு ஃபுல்லா நீங்க கீழே வந்து இப்படி உட்காந்துடலாம். உங்களோட நீங்க இப்படி மேல இல்லாம இப்படி நேரம் இப்படி கீழே உட்காந்துடலாம். நார்மலி ஸ்கந்தாசனா வந்து நம்மளோட இந்த பார்ட் வந்து கீழே டச் பண்ணாது. சோ இந்த தடவை வந்து ஏன்னா நம்ம வந்து டைனமிக் ஆசனா ஸ்கந்தாசனால இருந்து ஜானு சீர்ஷாசனா பரிவிருத்த ஜானு சீர்ஷாசனாக்கு வந்து போறோம். சோ அதுக்கு வந்து நீங்க ரெண்டாவது ஆசனாக்கு போறப்போ உங்களுக்கு இந்த இது கீழே பட்டுச்சுன்னா மேட்ல பட்டுச்சுன்னா இந்த பகுதி நோ ப்ராப்ளம். ஓகே. சோ என்ன பண்ண போறோம், அந்த கை வந்து ஸ்ட்ரெச் டு த லெஃப்ட், inhale stretch to the left and then பரிவிருத்த ஜானு சீர்ஷாசனா and then மறுபடியும் and then exhale. Inhale, come to Skandasana, stretch your hands, and then exhale, go to Parivirta Janusirsasana. So, இது ஒரு 10 times வந்து செய்யணும். ஸோ இந்த மாதிரி நீங்க செய்யறப்பயே உங்களுக்கு வந்து நல்லா தெரியும், இந்த ஹாம்ஸ்ட்ரிங்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச் பண்றது லைட்டா கொஞ்சம் உங்களுக்கு வலி இருக்கும். இட்ஸ் நோ ப்ராப்ளம். அதெல்லாம் வந்து பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் உங்க பாடிய வந்து நீங்க ட்ரிகர் பண்றீங்க, அதனால உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வந்து இருக்கும். நீங்க செய்ய 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 அது நார்மலைஸ் ஆகும். ஓகே. ஸோ நான் எக்ஸ்சேஞ்சா இப்ப வந்து லெஃப்ட் சைடு எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ இது மாதிரி ஸ்ட்ரெச். ஸோ நீங்க இப்படி கொஞ்சம் மேல வரீங்கன்னா மேல வரப்ப எந்த சப்போர்ட் நீங்க வாங்கினா உங்களோட ஹீல்ஸ் இப்ப நீங்க கீழே போயிட்டீங்க இப்படிதான் வருவீங்க. சோ இப்ப நான் பாத்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் மேல வரேன். சோ உங்களோட ஹீல்ஸோட சப்போர்ட்ல தான் இந்த ஹீல்ஸ் பிரஸ் பண்ணி அண்ட் தென் அந்த ஹீல்ல உள்ள சப்போர்ட்ல அண்ட் தென் கம் டவுன் அண்ட் தென் மறுபடியும் மேல. சோ இது வந்து நீங்க இது செய்யறதுனால உங்க ட்விஸ்டிங்க்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து கண்டாசனா டு பரிவிருத்த ஜானு சீர்ஷாசனாக்கு உள்ள டைனமிக் ஆசனாஸ். ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்பிளிட் பண்ண போறோம்.
ஓகே, நம்ம கிளாஸ்ல ஸ்ப்ளிட் செஞ்சது இல்ல. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா ஹாஃப் ஹாஃப் ஸ்ப்ளிட் பண்ண போறோம். ஓகே, ஹாஃப் ஸ்ப்ளிட் பண்ண போறோம். which means நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஓகே, ஸ்ப்ளிட் நம்ம ஃபுல் காலம் ஸ்ட்ரெச் அவுட் பண்ணணும். சோ இப்போ இந்த இதுக்கு நீங்க ஹாஃப் ஸ்ப்ளிட் பண்ண போறீங்க. சோ come to the cat pose and then bring one leg forward. Okay, one leg forward and then என்ன பண்ணுங்க, அப்படியே வாக் பண்ணுங்க. வாக் பண்ணி வாக் பண்ணி வாக் பண்ணி வாக் பண்ணி வாக் பண்ணி until எது வரைக்கும் உங்களுக்கு வருதோ வாக் பண்ணுங்க. வாக் பண்ணிட்டு and then உங்களோட கை இருக்குல்ல, வாக் பண்ணுங்க முடியுது, எது வரைக்கும் முடியுதோ. ஓகே, and then உங்களுக்கு ஓகே இவ்வளவுதான், இவ்வளவுதான் என்ன புரியுதா, இதை ஸ்டாப் பண்ணிட்டு and then 10 counts நீங்க ஹோல்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, slowly come out and then slowly bring your leg to the cat pose. Okay, so மறுபடியும் இந்த cat poseல இருந்து நம்ம left leg forward வைக்கிறோம். Okay, forward வச்சுட்டு and then walk 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 and then நீங்க இப்படி வாக் பண்றப்ப ஒரு கட்டம் நீங்க உங்க ஹீல்ஸ்லயே ஸ்லைட் பண்ணலாம். ஹீல்ஸ்லயே ஸ்லைட் பண்ணிட்டு and then உங்க palms எடுத்து வாக் பண்ணுங்க. Okay, and then stay. 1 2 3 4 5 6 7 8 9 10 and then come to the cat pose. So இப்போ நம்ம இந்த பொசிஷன்ல ஹாஃப் ஸ்ப்ளிட்ல இருக்கிறப்ப நம்ம சோ இப்போ நம்ம ஹாஃப் ஸ்ப்ளிட்ல இருக்கோம். ஹாஃப் ஸ்ப்ளிட்ல இருக்கோம். சோ நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப லெஃப்ட் லெக் முன்னுக்கு எடுத்துட்டு போனா ரைட் லெக் ரைட் நீய ப்ரெஷர் பண்ணுவோம். இப்ப ரைட் நீய முன்னுக்கு எடுத்துட்டு போனோம்னா லெஃப்ட் நீய ப்ரெஷர் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல யாருக்கெல்லாம் நீ இஷ்யூ, நீ பெயின், இல்ல நீ இன்ஜுரிஸ், இந்த மாதிரி ஏதாவது சர்ஜரி பண்ணிருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, நீங்க கீழே ஏதாவது கொஞ்சம் பில்லோவா ஏதாவது தடுப்பா ஏதாவது வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம மேட்ல நம்ம செஞ்சோம்னா ஸ்டில் ரொம்ப பிரஸ் பண்ண உங்களுக்கு முட்டி அந்த வலி தெரியும். சோ நீங்க ஏதாவது ஐ ரெக்கமெண்ட் பில்லோ நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு வலிக்காது. நீக்க போட்டிருந்தாலும் நீங்க ஒன் மேட்ல செஞ்சீங்கன்னா ஸ்டில் அந்த வலி இருக்கும். சோ நீங்க என்ன பண்ணுங்க, ஏதாவது பில்லோ வச்சு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. யார் யாருக்கெல்லாம் நீ பெயின் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு. ஓகே, ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபார்வர்ட் ஃபோல்டிங். ஃபார்வர்ட் ஃபோல்டிங் எப்படி செய்ய போறோம்னா வித் நம்மளோட லெக் ஸ்ட்ரெச் பண்ணி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் லெக் டு த ரைட் சைட் அண்ட் தென் இந்த லெஃப்ட் லெக் என்ன பண்ண போறோம், இப்படி இப்படி சைட்ல பேண்ட் பண்ணிக்க போறீங்க. ஓகே, பேண்ட் பண்ணிட்டு இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க, ஃபுல்லா வாக் டவுன் பண்ண போறீங்க. முன்னுக்கு வாக் பண்ணி முன்னுக்கு நீங்க இப்படி கீழே பார்த்துக்கிட்டே வராதீங்க. கீழே பாத்தீங்கன்னா உங்களோட உங்களோட ஸ்பைனல் இப்படி வளைஞ்சிரும், இப்படி வளைஞ்சிட்டு வரும். நீங்க மின்னுக்கு பார்த்துட்டு வந்தாதான் இப்படி மின்னுக்கு பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்க ஸ்பைன் இப்படி இருக்கும். அது நீங்க கீழே பார்த்துட்டே போறீங்கன்னா ஸ்பைன் இப்படி வளைஞ்சுக்கிட்டே போகும். ஓகே, சோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு and then walk, slowly walk. எது வரைக்கும் முடியுதோ அது வரைக்கும் இருந்துட்டு ஒரு 10 கவுண்ட். அந்த 10 கவுண்ட் உங்களால ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் கீழே போக முடிஞ்சுன்னா நீங்க இன்னும் ட்ரை பண்ணலாம். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. Slowly come up. Okay, இப்போ exchange your
leg. இப்ப என்ன பண்ண போறீங்க, left leg வந்து stretch பண்ணிட்டு and then right leg வந்து சைட்ல bend பண்ண போறீங்க. ஓகே, இப்ப நீங்க கேட்கலாம், டீச்சர் எனக்கு வந்து கால் வந்து 90 டிகிரிஸ்ல இல்ல, சோ கொஞ்சம் ஒரு 70 டிகிரில இருக்கு, அந்த மாதிரினா நோ ப்ராப்ளம். பிகாஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்றீங்க, அதனால வந்து கொஞ்சம் கால் வந்து இப்படி நேரா வராம கொஞ்சம் சைட்டா இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். as long as நீங்க வந்து அந்த மூவ்மெண்ட செய்யறீங்க. ஓகே, நீங்க வந்து எப்படி செஞ்சாலுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஓகே, சோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த கால் வந்து கொஞ்சம் மின்னுக்கு எடுத்துட்டு, அதாவது உங்களுக்கு 90 டிகிரிஸ்ல இல்லாம கால் வந்து கொஞ்சம் ஒரு 70 டிகிரிஸ்ல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கு. தென் அதை செய்ய 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 உங்களுக்கு நார்மலைஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க 90 டிகிரிஸ்ல வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சோ அது உங்களுக்கு நார்மலைஸ் ஆயிடுச்சுன்னா இட் மீன்ஸ் உங்க பாடி வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிளா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, சோ கம், இங்க இருந்து இன்ஹேல் எக்ஸேல் walk slowly walk. Okay, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Come. Okay. So வந்து நம்ம forward folding, forward folding-உம் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பவுன் மலாசனம். ஓகே, மலாசன பொசிஷன் எல்லாத்துக்குமே தெரியும். மலாசன பொசிஷன் உங்களோட உங்களோட ஹிப் விட்ல உங்க லெக் இருக்கணும் அண்ட் தென் அப்படியே உட்காந்துருவீங்க. ஓகே, சோ இங்க இருந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பவுன் மலாசனம் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட இந்த ஹேண்ட்ஸ வந்து பின்னாடி எடுத்துட்டு வந்து இன்டர்லாக் பண்ணணும். இஃப் இன்டர்லாக் பண்ண முடியாதுன்னா நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் எங்க வரைக்கும் வருதோ அங்க வரைக்கும் வச்சுட்டு அண்ட் தென் என்ன பண்ண போறீங்கன்னா உங்களோட பாடியை வந்து முன்னுக்கு எடுத்துட்டு பின்னாடி பார்க்க போறீங்க. ஓகே, ஓகே, சோ அதாவது எப்படின்னா அதாவது சைட்ல இருந்து நீங்க பாருங்க எப்படி இருக்கும். ஓகே, சோ இங்க இப்படி உள்ளுக்கு நீங்க வந்து இன்டர்லாக் பண்ணிட்டு கீழே stay for time count. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, ஸோ இன்னும் ஒரு லாஸ்ட் ஆசனா இருக்கு. ஓகே, ஓகே, ஸோ லாஸ்ட் ஆசனா வந்து பேபி கிரேடல் ஆசனா. பேபி கிரேடல் ஆசனா வந்து வெரி சிம்பிள். ஓகே, உங்களோட காலை வந்து இப்ப நீங்க வந்து பேபி மாதிரி தாளாட்ட போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து உங்க கால் வந்து இப்படி பேங்க் பண்ணிட்டு சுகாசனம் உட்காந்துட்டு அண்ட் தென் என்ன பண்ண போறீங்க, உங்களோட ரைட் லெக் வந்து உங்க கையில வந்து இப்படி இப்படி வந்து எடுத்துட்டு வர போறீங்க நல்லா உங்க செஸ்ட் கிட்ட. அப்படின்னா ஓகே, எடுத்துட்டு வந்துட்டு அண்ட் தென் இப்படி வந்து தாளாட்ட போறீங்க ஒரு 10 கவுண்ட்ஸ்க்கு. 1, 2, நல்லா மூவ் பண்ணுங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10.
ஓகே, கவுண்ட் டவுன். அண்ட் தென் அதே மாதிரி நம்மளோட லெஃப்ட் சைடுக்கும். ஓகே ஓகே, லெஃப்ட் சைடு. ஸோ லெஃப்ட் சைடும் வந்து உங்களோட லெஃப்ட் லெக் வந்து நீங்க என்ன பண்ணும், இப்படி எடுத்துட்டு வந்துட்டு நல்லா செஸ்ட் கிட்ட கொண்டு and then move. 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, coming down. ஓகே, சோ இன்னைக்கு நம்ம ரெப்பரேட்டரி ஆசனா எல்லாம் முடிச்சிட்டோம். ஓகே, இன்னைக்கு என்ன ஒரு ஆசனா எடுத்துட்டு வர போறேன்னா, இது வந்து ரொம்ப அழகான ஆசனா. ஆக்சுவலி எல்லா ஆசனாவும் ரொம்ப அழகான ஆசனா தான். இந்த ஆசனா வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஓகே, நம்ம முடிஞ்ச வெனஸ்டே வந்து நம்மளுக்கு மகா சிவராத்திரி நம்ம எல்லாம் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இன் கன்ஜங்ஷன் ஆஃப் மகா சிவராத்திரி நம்ம வந்து இன்னைக்கு சிவா போஸ் செய்ய போறோம். ஓகே, ஸோ அதனாலதான் வந்து இத்தனை ப்ரெப்பரேட்டரி ஆசனா. நம்மளோட ப்ரெப்பரேட்டரி ஆசனாவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த போசஸ் எல்லாமே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஆசனாஸா தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ நம்ம வாங்க ஓகே ஆசனா ஆஃப் த டே போலாம். ஸோ இன்னைக்கு உள்ள ஆசனா ஆஃப் த டே வந்து சிவா ஆசனா இல்ல சிவா போஸ்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த ஆசனா வந்து நம்ம செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து சில ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அந்த ஸ்டெப்லாம் வந்து நீங்க நல்லா ஒன் பை ஒன்னா பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல வந்து கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கூட இருக்கு. ஸோ வந்து நான் வந்து எப்படி எப்படி செய்யறேன்னு அந்த ஸ்டெப்ஸ் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து உங்க கால் வந்து நார்மலா நார்மலா இப்படி மடக்கி வச்சிருப்பீங்க. ஓகே, தென் என்ன பண்ணுறேன், உங்களோட ரைட் லெக் நம்ம இன்னைக்குமே வந்து ரைட் லெக் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ரைட் லெக் எடுத்துட்டு வந்துட்டு உங்களோட ஷோல்டர் மேல வைக்க போறீங்க. ஓகே, ஷோல்டர் வைக்க போறீங்க. அண்ட் தென் இந்த ஷோல்டர் மேல வச்சுட்டு உங்களோட ரைட் ஹேண்ட வந்து கீழே வச்சிருவீங்க. கீழே வச்சுட்டு உங்களோட லெஃப்ட் ஹேண்டையும் வந்து கீழே வச்சிருவீங்க. அண்ட் தென் இங்க இருந்து என்ன பண்ண போறீங்கன்னா உங்க பாடியை வந்து லிஃப்ட் பண்ண போறீங்க. உங்க ஹிப்பை வந்து லிஃப்ட் பண்ண போறீங்க. ஸோ inhale, lift your body and then stretch your leg. Okay, actually this is the pose. So பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா தானே இருக்கு. ஆக்சுவலி இந்த போஸ் வந்து ரொம்ப ஈஸி. நீங்க வந்து உங்க இன்ஹேல் லிஃப்ட் யுவர் பாடி லிஃப்ட் யுவர் ஹிப் பண்றப்பே வந்து அது ஆட்டோமேட்டிக்லி உங்க கால் வந்து ஸ்ட்ரெச் பண்ணிடும். ஸோ இப்போ நான் வந்து அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே, ஸோ நீங்க வந்து கால் வந்து ரொம்ப கிட்ட வைக்க வேணாம், ரொம்ப எட்டையும் வைக்க வேணாம். ஒரு நார்மல் டிஸ்டன்ஸ்ல ஒரு 1 palm டிஸ்டன்ஸ்ல வந்து நீங்க வச்சிடலாம். ஓகே, அண்ட் தென் அதுக்கு பிறகு காலை நீங்க ஷோல்டர் மேல போட்டோன்னே உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ண போறீங்களா, அந்த கால் டிஸ்டன்ஸ் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்ப வந்து நான் ஷோல்டர் மேல வச்சுட்டேன். ஷோல்டர் மேல வச்சுட்டு நான் வந்து கப் பண்ணுவோம். ஓகே, கப் பண்ணிட்டா இந்த கால் வந்து இப்படி வலிக்கிக்கிட்டு ரொம்ப வராது. ஸ்டில் நம்ம கப் பண்ணணும், லைட்டா ஒரு மூவ் பண்ணோம், ஆனா அது பிரச்சனை இல்லை. ரதர் தென் நீங்க கப் பண்ணாம அதை அப்படியே ஸ்லைட் பண்ணி வருதுக்கு. ஓகே, நல்லா வந்து இறுக்கமா வச்சுக்கோங்க. இங்க இருந்து ஒரு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இங்க அது வந்து மூவ்மெண்ட் இருக்கும், பட் வந்து கீழே போயிடாது. அண்ட் தென் இப்ப 2 கையும் வந்து நீங்க வந்து வச்சுட்டீங்க கீழே. ஆக்சுவலி இன்லைன்ல இருக்கணும் உங்களோட பாம்ஸ். ஆனா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து ஓகே நான் அட்ஜஸ்ட் பண்ண போறேன், கொஞ்சம் தூரமா வச்சுக்கிறேனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் தென் என்னோட இந்த ரைட் லெக் கால் பாருங்க நார்மல் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. நான் வந்து ரொம்ப கிட்டையும் வைக்கல, ரொம்ப தூரமாவும் வைக்கல, ஒரு நார்மல் டிஸ்டன்ஸ்ல தான் நான் வச்சிருக்கேன். ஒரு 1 palm டிஸ்டன்ஸ்ல தான் வச்சிருக்கேன். ஸோ இங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன்னா இங்க இருந்து நான் லிஃப்ட் பண்றேன். லிஃப்ட் பண்ணிட்டு
பாருங்க, லிஃப்ட் பண்ணிட்டு என் பாடியை மின்னுக்கு எடுத்துட்டு வரேன். அண்ட் தென் இந்த காலை என்ன பண்றேன், இப்படி ஸ்ட்ரெச். நம்ம வந்து பாடியை வந்து கொஞ்சம் மின்னுக்கு கொண்டுட்டு வந்துட்டோன்னே இந்த கால் வந்து ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஏன்னா இந்த கால் அந்த நம்மளோட ஷோல்டருக்கு மேல உள்ள கால் வந்து ஆஹ் ரொம்ப என்ன சொல்றது, அங்க ரொம்ப ஒர்க் இருக்காது. சோ அது ஈஸியா வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஓகே, சோ இங்க இருந்து lift and then see, then inhale, exhale, up, come down. ஓகே, புரிஞ்சுச்சா? சோ இதுதான் வந்து சிவா போஸ். நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு ஸ்டில் வந்து எனக்கு அந்த டிப்ஸ் தெரியல, எங்கேயோ வந்து ஸ்டக் ஆகுது, கால் மாட்டிக்கிச்சு, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இல்லாட்டினா வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து சொல்லுங்க. அண்ட் தென் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு வீடியோ அனுப்புங்க. ஸோ நம்ம வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்றேன் எப்படி வந்து நீங்க வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தென் கொஞ்சம் எப்படி பண்ணா அந்த போசஸ வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு சொல்லிட்டேன். ஸோ நீங்க வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு செய்யறப்ப வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். ஸோ அப்படி ஒரு வேலை வந்து அந்த மாதிரி சேலஞ்சஸ் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து எனக்கு வீடியோ எனக்கு எடுத்து அனுப்புங்க. நான் வந்து அந்த போஸ்டர் வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்றேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் இந்த வீடியோ. இதுக்கு பிறகு நீங்க பாப்பீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் தென் நம்ம வந்து இந்த வருஷத்தோட 3வது மாசத்துல இருக்கோம். ஸோ எல்லாமே நல்லபடியா போகுது, நல்லபடியா போகணும், எல்லாமே நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னோட கிளாஸ் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.